விசிகாவினர் பலர் தாவேக்காவை நோக்கி வர்றாங்க. ஷானவாஸினுடைய எதிர்வினை அப்படின்றது வந்து அதற்கான எதிர்வினை தான். அதாவது விசிகாவினர் தாவேக்காவை நோக்கி வருவாங்கங்கிறதே முதல்ல அபத்தமானது. விசிகாவினர் விசிகாவுக்குள்ள ஏன் வந்தாங்க முதல்ல அதை சொல்லுங்க. எத்தனையோ கட்சி இருக்கும்போது விசிகாவில் இருக்கக்கூடியவர்கள் விசிகாவுக்கு ஏன் வந்தாங்க? அவங்களுக்கு திமுக இல்லையா, அதிமுக இல்லையா, காங்கிரஸ் இல்லையா? அதிலெல்லாம் இருந்தவர்கள் கூட தானே. எத்தனையோ கட்சிகள் இருக்குதுல்ல. புதிய கட்சி நாம் தமிழர் இல்லையா? வசீகரமாக பேசக்கூடியவங்க இல்லையா? கவர்ச்சி நாயகர்கள் இல்லையா? எவ்வளவோ ஆப்ஷன்ஸ் இருக்குல்ல. ஆளும் கட்சி இருக்குது, ஆண்ட கட்சி இருக்குது, பெரிய கட்சி இருக்குது, சினிமா கவர்ச்சியின் அடிப்படையில் உருவாகி இருக்கிற கட்சி இருக்குது, பேச்சாற்றல் மூலம் வசீகரிக்கக்கூடிய ஆற்றல் மிக்கவர்களால் வழிநடத்தப்படுற கட்சி இருக்குது. எத்தனையோ ஆப்ஷன்ஸ் இருக்குது. சாதி ரீதியான கட்சிகள் இருக்குது, மத ரீதியான கட்சிகள் இருக்குது, எத்தனையோ கட்சிகள் இருக்குது. எல்லாத்தையும் விட்டுட்டு ஏன் விசிகாவில் வந்து ஒரு விசிகா காரர்னு ஒருத்தர் எப்படி இருக்கார்? அவர் யார்? அவர் வந்து எதுக்கு வந்திருக்கிறார்னா, ஒடுக்குமுறைகளுக்கு எதிராக இந்த கட்சி போராடுகிறதுன்னு ஈர்க்கப்பட்டு வந்திருக்கிறார். அம்பேத்கரியத்தை இந்த கட்சி முன்னிறுத்துகிறதுன்னு ஈர்க்கப்பட்டு வந்திருக்கிறார். பெரியாரியத்தை இந்த கட்சி முன்னிறுத்துகிறது அப்படின்னு ஈர்க்கப்பட்டு வந்திருக்கார். திருமாவளவன் ஒரு இன்டலெக்சுவல் லீடர், மற்ற தலைவர்களைப் போல அல்ல, ஒரு இன்டலெக்சுவல் லீடர் அப்படின்னு ஈர்க்கப்பட்டு வந்திருக்காங்க. விஜய் இன்டலெக்சுவல் லீடரா? விஜய் அட்ராசிட்டி எல்லாம் எதிர்த்து போராடுறவரா? விஜய் அம்பேத்கரிஸ்டா? விஜய் பெரியாரிஸ்டா? அந்த களங்களில் ஒரு 25-30 ஆண்டு காலம் எங்கள் தலைவர் பயணித்தது போல பயணித்து மக்கள் மனங்களை ஈர்த்திருக்காரா? தொண்டர்களை ஈர்த்திருக்காரா?